எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குவான்டிட்டி கம்பேரிஷன். குவான்டிட்டி கம்பேரிஷனுக்கு ஆல்ரெடி ஒரு கொஷின் போட்டிருந்தோம். இது வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளான கொஷின், சரியா? இதுவும் மெயின்ஸில் லெவலில் கேட்ட கொஷின் தான், ஓகேவா? இந்த கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷினாக இருக்குது, பார்த்து சரியா? நம்ம சேனலில் பேசிக் கிளாஸஸும் எடுப்போம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக் கிளாஸஸ்லேருந்து நம்ம எல்லா சாப்டர்ஸ்லையும் பேசிக் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? சரி, அடுத்து வந்துட்டு ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான கொஷின்ஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறோம், சரியா? அதை பற்றி வீடியோஸ் நிறைய இருக்கும். நான் என்ன எய்ம் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மெயின்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு கொஷின் வந்துட்டு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால மெயின்ஸ் லெவலில் இருக்கிற கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ மெயின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும், பேசிக் கிளாஸஸும் எடுப்போம், சரியா? அப்போது அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதுக்கு அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் எடுத்து வீடியோஸ் போடலாம், சரியா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு குவான்டிட்டி கம்பேரிசன் கொஷின் தான். குவான்டிட்டி கம்பேரிசன் கொஷின்னா ஒரு கொஷின் கிடையாது, அதில் 3 சாப்டர் வந்துட்டு நமக்கு ரிவைஸ் ஆகும், சரியா? இன்னைக்கு எடுக்க போகிற குவான்டிட்டி கம்பேரிசன் கொஷினில் என்னென்ன குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னென்ன சாப்டர்ஸ் கொஷின் இருக்குது அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், அப்புறம் அலிகேஷன் மிக்சர்னு ஒரு கொஷின் இருக்குது, ஏஜஸ் சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கடுத்து ஆவரேஜ் சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது, சரியா? ஸோ 3 சாப்டர்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி கம்பேரிசன் கொஷின் ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஷின் டைப் தான் இது, சரியா? ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. என்ன எடுத்துக்கலாம்? பிங்க்ல எடுத்துக்கலாமா? ஓகே, குவான்டிட்டி 1 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் சாப்டர்லேருந்து வந்த கொஸ்டின், ஓகேவா? ரேஷியோ ஆஃப் ராகுல்ஸ் ஏஜ் to ரகு இஸ் 1:4 அட் ப்ரெசென்ட். இப்போ ப்ரெசென்ட் ஸ்டேஜில் இருக்கிற வயசு தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அந்த ரேஷியோ ஆஃப் ராகுல்ஸ் ஏஜ் to ராஹில்ஸ் ஏஜ் இஸ் 3:8. The sum of the ages of all three was 106 years 3 years ago. Then what is Rahil's present age? கேட்டிருக்காங்க, ஓகேவா? இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, யாரோட ரேஷியோ வந்து 2 தடவை வந்து பாருங்க. ராகுலோட ரேஷியோ இங்கேயும் இருக்கு, ஏஜோட ரேஷியோ, அதே மாதிரி ராகுலோட ஏஜோட ரேஷியோ இங்கேயும் இருக்கு. ஸோ 1, 3. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்கள நம்ம இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ராகுல் இருக்காங்க, ரகு இருக்காங்க, ராகுல் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ராகுலுக்கு மட்டும் 2, இங்கே ஒரு 1x வச்சுக்கலாமா? இங்கே 1xல இருக்குது, இங்கே வந்து 3yல இருக்குது, புரியுதா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ராகுல் இங்கே இருக்குது, ராகுல், ராஹில் அண்ட் ரகு 3 பேத்துக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு ஏஜ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும், ப்ரெசன்ட் ஏஜ், ஓகேவா? இந்த 3 பேரோட ஏஜும் 3 வருஷத்துக்கு முன்னாடினா ஆளுக்கு 3 வருஷம், அப்போ 9 வருஷம் வரணும், சரியா? 9 வருஷத்தை தான் நம்ம மைனஸ் பண்ணணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ராகுலுக்கு 3 வயசு கம்மியா இருக்கும், ரகுக்கு 3 வயசு கம்மியா இருக்கும், ராஹிலுக்கு 3 வயசு கம்மியா இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? அந்த ஏஜை நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா, சம் ஆஃப் த ஏஜஸ் பிளஸ் பண்ணோம்னா 106 வருதா? ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ராஹிலோட ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும், சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரோட ஏஜ் இருக்கு? ராகுலுக்கும் ரகுக்கும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், ராகுல், ரகு, சரியா? ராகுலுக்கு 1, ரகுக்கு 4. இப்போ ராகில் நம்ம எழுதணும். ராகில நான் இந்த பக்கம் போட போறேன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இது வந்து ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். ஸோ ராகில் வந்து நான் இங்கே போடுறேன். ராகிலுக்கும் ரகுக்கும் என்ன வயசு? ராகுலுக்கு வந்துட்டு 3, ராகுலுக்கு வந்துட்டு 3, ரஹிலுக்கு 8. இப்போ ரஹிலுக்கு 8 போட்டுட்டு ராகுக்கு 3 போடுறேன், ஓகேவா? இப்போ இந்த 3 பேருக்கும் வயசு வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட் பண்ண போறேன், ப்ரொபோர்ஷனாக எழுத போறேன், ஓகே? ராகிலுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு சாதாரண எழுதுனா இங்கே 1x 4x அப்படின்னு எழுதுவோம். இப்போ ராகுலுக்கும் ரஹிலுக்கும் பார்த்தீங்கன்னா 3:8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 3y 8y எழுதலாம். அப்படின்றது பதிலாக என்ன எழுத போறேன் அப்படின்னா, 3 பேருக்கும் ஒரே மாதிரி ப்ரொபோர்ஷன் பண்ணி கொண்டு வர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 மல்டிப்ளை பண்றேன், அப்புறம் இந்த 2 மல்டிப்ளை பண்றேன், இந்த 2 மல்டிப்ளை பண்றேன், இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்றேன், ஓகேவா? அப்போ எனக்கு ஒரே மாதிரி ஆயிடும் இல்லையா? இது 3 × 1 3, 3 × 4 12 and 1 × 8 8. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஓகேவா? இப்படி இருக்கு, இவங்களுக்கு வந்து 3, இவங்களுக்கு வந்து 8. அதாவது இவங்க பியும் சியும் 3:4 ரேஷியோல இருக்காங்க, ஏவும் பியும் 5:8 ரேஷியோல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், புரியுதா? பியும் சியும் 3:4 ரேஷியோல இருக்காங்க, பியும் ஏயும் 8:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்காங்க. புரிஞ்சு என்ன சொல்றேன்? மேபி 8:b வந்து 5:8, b/c வந்து
3:4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். சரியா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி 3 பேருக்கு ஏஜ் வந்து ப்ரொபோர்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு செய்ய தெரியணும். இன்னொன்று சொல்லிடுறேன் நான். இப்போ ஏக்கும் பிக்கும் 5:3 ரேஷியோ, பிக்கும் சிக்கும் 7:2 ரேஷியோ. சரியா? இது எப்படி 3 பேருக்கும் ஒன்றா ஆக்குறது அப்படின்னா, நான் ஏன் இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் இப்போ நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா B:C நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி A:Bயும் தெரியும், B:Cயும் தெரியும். இந்த B வந்து 2 தடவை வந்திருக்குல்ல, இதுலேயும் B இருக்கு. அடுத்த ரேஷியோ 2 ரேஷியோவில் B வந்துட்டு 2லையுமே வந்திருக்கும். அப்படி இருக்கிற நம்பரை சென்டரில் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். ஓகேவா? போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பேருக்கும் சேர்த்து ஏஜ் வந்து ப்ரொபோர்ஷனாக கொண்டு வந்துடலாம். மீன்ஸ் எந்த ரேஷியோ வந்தாலும் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரோட இது வந்துட்டு 2 ரேஷியோலையுமே இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா B வந்து 2லையுமே இருக்குது, இதுலேயும் B வந்து 2லையுமே இருக்குது. அந்த மாதிரி உள்ளது வந்து நடுவில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்புறம் இந்த 2ல் வந்து 3 இல்லை பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த 5க்கு 7 இல்லை, அதனால 7க்கு இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதான் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும். இன்னும் 2 முறை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு 2-3 ரேஷியோ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பழகிடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ 8:3:12. இப்போ ப்ராப்ளம் வரலாம். 3 பேரோட ஏஜும் 3 வருஷத்துக்கு முன்னாடி 106ன்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? ஸோ இவங்களோட ஏஜ் வந்து 8xன்னு வச்சுக்கோங்க, இவங்களோட ஏஜ் 3xன்னு வச்சுக்கோங்க, இவங்களோட ஏஜ் 12xன்னு வச்சுக்கோங்க. ஓகே? சரி, இப்போ 3 பேரோட ஏஜையும் ப்ரெசன்ட் கண்டிஷனில் ஆட் பண்ணிட்டு -3+3+3+3. ஏன் 3+3+3 போடுறேன்னா, இந்த 8xலேருந்து -3 பண்ணாதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ராகுலோட ஏஜ். இந்த 3xலேருந்து -3 பண்ணாதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ராகுலோட ஏஜ். அதே மாதிரி 12xலேருந்து 3 பண்ணிட்டீங்கன்னா ரகுவோட ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ இந்த ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து ஆளுக்கு 3 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜஸோட சம் வந்து கிடச்சிருச்சு. சரியா? ஓகே, புரிஞ்சுல? ஸோ இப்போ இதில் இருந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 23x is equal to 106 plus 9. So 23x is equal to, okay, so x ஓட வேல்யூ என்னது? 23 is a prime number. 23 ஆல மட்டும் தான் அடிச்சு கொடுக்க முடியும். அப்போ 23 யூனிட் டிஜிட் வந்து 3 இருக்கு. அப்போ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா யூனிட் டிஜிட் 5 வரும். into 5, கரெக்டா? ஸோ 23 into 5 போட்டிங்கன்னா 150 கிடச்சிடும். கரெக்ட். ஸோ x is equal to 5. x is equal to 5 அப்படின்னா நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது? ராகில்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராகில் வந்து இந்த இருக்காங்க, அவங்களோட ஏஜ் வந்துட்டு ப்ரெசென்ட்டில் 8x. ஸோ 8 into 5 போட்டிங்க அப்படின்னா 40 இயர்ஸ் தான் ராகிலோட ப்ரெசன்ட் ஏஜ். குவான்டிட்டி 1 வந்து 40. ஓகேவா? ஸோ இப்போ குவான்டிட்டி 2 பார்க்கலாம். குவான்டிட்டி 2 பாருங்க. branch of bank has 25 officers and 45 clerks working in it, and the average pay of all of them is rupees 35 5/14 per day. Average pay வந்து ஒரு நாளைக்கு 35 5/14. If the pay of an officer per day is rupees 15 more than the pay of a clerk, then what is the daily pay of a clerk? Daily pay of a clerk கேட்டிருக்காங்க. கிளர்க்கோட டெய்லி வேஜஸ் என்ன டெய்லி வேஜ் வேணும், மீன்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்களோட சம்பளம்னு சொல்லிட்டு கிளர்க்கோட சம்பளம். இதில் கவனிச்சிங்க அப்படின்னா rupees 15 more than the pay of a clerk. இப்போ கிளர்க்கு வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சேலரி வந்து எக்ஸ் ஒரு நாளைக்கு, கிளர்க்கோட சேலரி எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆஃபீஸருக்கு எக்ஸ் + 15. ஓகேவா? ஆஃபீஸர் 25 இருக்காங்க, கிளர்க் வந்து 45 இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 35 5/14. ஸோ 45 கிளர்க் இருக்காங்க, அவங்களோட சேலரி வந்து ஒரு நாளைக்கு எக்ஸ். அதே மாதிரி 25 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேலரி ஒரு நாளைக்கு எக்ஸ் + 15. கிளர்க்கோட சேலரியோட 15 ரூபாய் கூட. ஓகே, இவங்களோட ஆவரேஜ் பே பர் டே அப்படின்னா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து சம் வந்துட்டு கிளர்க்கோட சம்பளமும் ஆஃபீஸர்ஸோட சம்பளமும் ஆட் பண்ணி சம் ஆஃப் த
அமௌண்ட் வந்து இந்த இமெயில் எழுதிருக்கிறது சம் ஆஃப் த அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் த பர்சன்ஸ். எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க? கிளர்க்கில் ஒரு 45 இருக்காங்க, ஆஃபீஸ் வந்து 25 இருக்காங்க. டிவைடட் பை நம்பர் போட்டிங்கன்னா சம் டிவைடட் பை நம்பர்ஸ் போட்டிங்கன்னா ஆஃப் த டேட்டாஸ் நம்மளுக்கு வந்துட்டு மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது? 45 கிளர்க்கோட salary, 25 ஆஃபீஸோட salary. ஸோ சம் ஆஃப் த டேட்டான்னு வச்சுக்கோங்க. சம் ஆஃப் த டேட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா போட்டிங்கன்னா ஆவரேஜ். புரிஞ்சா? ஸோ 45 + 25 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா. 45 கிளர்க்கோட 45 கிளர்க் இருக்காங்க, 25 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சரியா? சரி, இதுதான் ஆவரேஜ். ஆவரேஜ் வந்து என்ன சொல்லுவாங்க? 35 5/14 per day. ஓகே, ஸோ 45x plus 25x plus 25 into 15 வரும் 250 plus 125 போட்டுக்கோங்க. சரியா? 25 into 15 வந்து ரெண்டா பிரிச்சிருக்கேன், 10 plus 5 பிரிச்சுக்கிட்டேன். ஸோ 25 into 10 வந்து 250, 25 into 5 125. சரியா? is equal to இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுவோம். 35 ஓகே, 35 into 40 இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா இதையும் பிரிச்சுக்கலாமா? ஓகே, ஸோ 350. ஓகே, 350 போட்டேன் அப்படின்னா இந்த 14 வந்து பிரிச்சிருக்கேன், 10 plus 4 பிரிச்சுக்கிட்டேன். ஸோ 35 into 10 வந்து 350, 35 into 4 வந்து 140. கரெக்டா? ப்ளஸ் இந்த நாமினேட்டரில் இருக்கிற 5 டிவைடட் பை 14. இங்கே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 45 plus 25 70. டன். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 70x plus 573 is equal to 340 plus 140, 490, 490 plus 5, 495 into 70. இந்த 70க்கு நான் இந்த பக்கம் equal to கொண்டு போகிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் டேர்மில் ஆகிடுது. ஸோ இன்ட்டு 70 டிவைடட் பை 14 இருக்குது. ஓகே, ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா so 70x is equal to 495 into 5, 500 into 5 பக்கத்தில் 495 பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்துட்டு 500. ஸோ 500 வச்சுக்கலாம். 500 into 5 2500 divided by சப்ராக்ட் பண்ணுறேன். என்ன சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5 இருக்குது, 5 கம்மி பண்ணணும் இல்லையா? ஸோ 5 into 5 பண்ணிங்கன்னா 25, அதை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ 2500 minus 25 ப்ளஸ் இந்த 375 இருக்குது. ஸோ ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது, ஈக்குவல் வந்து வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ -375. அப்போது மேலே எழுதுனே பாருங்கள், 70x is equal to 2500 minus 25 2475. சரியா? இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா 2475, 2475 minus 375 என்ன வரும் நம்மளுக்கு? 2100 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 30. ஓகே, எக்ஸுங்கிறது என்னது? கிளர்க்கோட சம்பளம். கிளர்க்கோட ஒரு நாள் சம்பளம் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ கிளர்க்கோட ஒரு நாள் சம்பளம் தான் எக்ஸ், அதுதான் வந்து 30. ஒரு நாளைக்கு கிளர்க்கோட சம்பளமே 30 rupees தாங்க. ஸோ 30. ஓகே, ஸோ குவான்டிட்டி 1 வந்து 40, குவான்டிட்டி 2 வந்து 30. ஸோ குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இல்லை, ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஃபிஃப்த் ஆப்ஷனாக இருக்கணும். சரியா? சரி, இப்போ குவான்டிட்டி 3 பாருங்கள். குவான்டிட்டி 3 பாருங்கள், அலிகேஷன் மிக்சர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் அ கண்டெய்னர் containing only wine, ஓகே, வைன் மட்டும் தான் இருக்குது. அதில் 49 liters is taken out and replaced by water. அந்த ஒரு வைன் மட்டும் ஒரு கண்டெய்னரில் இருக்குது, அதில் 49 லிட்டர் வெளியே எடுத்துட்டு திருப்பி 49 லிட்டராக இப்போ தண்ணியை ஊற்றி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. The container contains 343 liters of wine initially and this process repeated 2 times more. ஏற்கனவே ஒரு தண்ணியை வைனை 49 liters வைன் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு, திருப்பி இதை எடுத்து ரிப்பீட் பண்ணுறாங்க. What will be the quantity of container in the container finally? ஸோ வாட்டர் வந்துட்டு கண்டெய்னரில் எவ்வளோ இருக்கும், ஃபைனல் குவான்டிட்டி வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது கொஸ்டின். ஓகே, புரியல எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க. 49 liters of wine is taken out and replaced by water. So 49 liters of wine எடுத்துட்டு same amount of same quantity same capacity of water உள்ள ஊத்தி replace பண்றாங்க. So same quantity replaced removed is equal to replaced. removed quantity எவ்வளவோ replaced quantity அவ்வளவுதான். 49 liters of wine remove பண்ணிட்டு plus 49 liters of water உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சேர்த்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன மெத்தட் போட போகிறோம் அப்படின்னா
நம்மளுடைய ஃபார்முலா மெத்தட் அலிகேஷன் மிக்சரில் ஃபார்முலா மெத்தட் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் ஒயின் வந்து 343 லிட்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாகவுமே இந்த 343 லிட்டர்ஸ் இந்த குவான்டிட்டி இந்த கெப்பாசிட்டிங்கிறது மாறாது. ஆனால் இந்த குவான்டிட்டி இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற ஒயினோட அளவும் வாட்டரோட அளவும் வேணால் மாறும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒயின் மட்டும் 343 லிட்டர்ஸ் இருக்குது. ஃபைனல் குவான்டிட்டியும் 343 லிட்டர்ஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும். ஆனால் ஒயினோட வாட்டரும் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகே, சரி பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அலிகேஷனில் ஃபார்முலா மெத்தடில் பண்ண போகிறோம் இதை. ஏன்னா ரிமூவ்டும் ரீப்ளேஸ்டும் சேம் குவான்டிட்டிங்கிறதுனால ரிமூவ் இஸ் ஈக்குவல் டு ரீப்ளேஸ்ட். ஒயின் குவான்டிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரியா? ஸோ ஃபைனல் குவான்டிட்டி ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஃபைனல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் குவான்டிட்டி இஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் பை சி த ஹோல் பவர் டி இல்லை என் எதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? என்ன அப்படின்னா இது எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு குவான்டிட்டி ரிமூவ்ட் ஆர் ரீப்ளேஸ்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே சேம் தான், ரிமூவ் ரீப்ளேஸ்டும் சேம் தான். சி வந்துட்டு கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தா அதோட கெப்பாசிட்டி. ஓகே, சிங்கிறது கெப்பாசிட்டி. எட்டி ஆர் என் எதுன்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து என்னது நம்பர் ஆஃப் டைம்ஸ், அந்த ப்ராசஸாக எத்தனை டைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே எக்ஸுங்கிறது என்னன்னா 49 லிட்டர்ஸ், கெப்பாசிட்டி வந்து 343, இனிஷியல் குவான்டிட்டியும் 343 தான். ஃபர்ஸ்ட் இனிஷியல் குவான்டிட்டி வந்துட்டு ஒயினுக்கு 343 லிட்டர்ஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறது வாட்டரோட குவான்டிட்டி, வாட்டரோட ஃபைனல் குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஒன்று சொல்லுங்க. வாட்டரோட ஃபைனல் குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து வாட்டரோட ஃபைனல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா மெத்தடில் போட்டால் இனிஷியல் குவான்டிட்டி வேணும். நம்மளுக்கு ஒயினோட இனிஷியல் குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ ஒயினோட ஃபைனல் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் குவான்டிட்டியில் இருந்து ஒயினோட குவான்டிட்டி மைனஸ் பண்ணுறோம், வாட்டரோட குவான்டிட்டி ஃபைனல் குவான்டிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். சரி, அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் ஒயினோட இனிஷியல் குவான்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறோம். சரியா? இப்படி தான் பண்ண முடியும். ஓகே, இப்போது டி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் ஒன் டைம் பண்ணிட்டாங்க, திருப்பி இதை 2 டைம் திருப்பியும் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 தான். ஓகேவா? சரி, இப்போ போடுங்க. இனிஷியல் குவான்டிட்டி வந்து ஒயினோடது 343 லிட்டர்ஸ். அதான் கொடுத்துருந்தாங்க. ஒரு நிமிஷம். கரெக்ட், 343 லிட்டர்ஸ். 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 49 லிட்டர்ஸ் எடுக்கிறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க, திருப்பி வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ 49 லிட்டர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி 343, மேலே வந்துட்டு 3 பவர் 3. ஸோ 343 ஸோ 49 டிவைடட் பை 343 ரெண்டுமே 7 டைமில் வருமா? ஓகே, அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 1 மைனஸ் ஆஃப் 1 by 7 the whole power 3. ஸோ 343 into 7 into 1 7, 7 minus 1 6. ஸோ 6 by 7 3 டைம்ஸ் நம்ம போடணும். ஏன்னா மேலே கியூப் இருக்கு இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 6 கியூப் கிடச்சிருக்கு. 6 கியூப் என்னது? 216. ஸோ 216 லிட்டர்ஸ் ஆஃப் ஒயின் வந்து ஃபைனல் குவான்டிட்டியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போது ஒயினோட ஃபைனல் குவான்டிட்டி 216 லிட்டர்ஸ். அப்போது வாட்டரோட நினச்சிக்கலாமா? கொஞ்சம் இது பக்கம் எழுதுவோமா? மேலே எழுதுறேன் பாருங்கள். வாட்டரோட ஃபைனல் குவான்டிட்டி என்னவாக இருக்கும்? டோட்டல் குவான்டிட்டி வந்து 343 லிட்டர்ஸில் வந்துட்டு ஒயினோட ஃபைனல் குவான்டிட்டி 216 மைனஸ் பண்ணிங்கன்னா வாட்டரோட ஃபைனல் குவான்டிட்டி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இங்கே 216 இருக்குது. ஸோ 84. ஓகே, 84 + 43. 84 + 43 என்ன நம்மளுக்கு? 7127 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் அந்த மிக்சரில் வாட்டர் இருந்த வாட்டரோட ஃபைனல் குவான்டிட்டி 127 லிட்டர்ஸ். குவான்டிட்டி 3 என்னது அப்படின்னா 127 லிட்டர்ஸ். ஸோ குவான்டிட்டி 1 வந்து 40, குவான்டிட்டி 2 30 அண்ட் குவான்டிட்டி 3 வந்து 127. ஸோ குவான்டிட்டி 1 is greater than quantity 2 and quantity 3 is greater than quantity 2. ஸோ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு? இந்த 5th ஆப்ஷன் தான் கரெக்ட். தட் quantity 1 greater than quantity 2, quantity 2 less than quantity 3. புரிஞ்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்.
ரொம்ப மெதுவாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பாருங்க உங்களுக்கு இந்த இதில் ஒரே கொஸ்டின் என்னென்ன சாப்டர்ஸ் வந்துருக்கு பாருங்க. ஏஜஸ் வந்துருச்சு, ஆவரேஜ் வந்துருச்சு, அலிகேஷனும் வந்துருச்சு. ஓகே. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ் வந்துட்டு அட்டெண்ட் ரிவைஸ் ஆயிடும். புரிஞ்சா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பேசிக் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரமே. அதோட மெயின்ஸ் கொஷின்ஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சரியா? தொடர்ச்சியாக வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு மெயின்ஸ் கொஷினோட பார்க்கலாம். தேங்க்யூ.